இந்த வீடியோவில் ஒரு வேஸ்ட் ப்ளவுஸ் மெட்டீரியல் வச்சு ஒரு சின்ன பவுச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியலில் மிச்சம் இருந்த கிளாத்தில் 2 ரெக்டாங்கிள் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் லென்த் இருக்குது. இவ்வளோ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ மிச்சம் கிளாத் இருக்கோ அதில் என்ன அளவு கிடைக்குதோ அதை வச்சு கூட பண்ணிக்கலாம். பிரெத் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு சேம் சைஸில் லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கணும். பேப்பர் கேன்வாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேப்பர் கேன்வாஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுடணும். இப்போ இந்த ஜிப் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த கிளாத் எடுத்து இப்படி மேலே வச்சு அடியில் லைனிங் கிளாத் வச்சு ஜிப்போட ஒரு சைடில் மெஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நடுவில் ஜிப் இருக்கும், 2 பக்கமும் கிளாத் இருக்கும். இப்படி திருப்பினதுக்கு அப்புறமா இதை நல்லா தேய்ச்சி விட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போடணும். இப்போ ஜிப்போட இன்னொரு சைட்லையும் மெயின் கிளாத் லைனிங் ரெண்டுத்தையும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு வச்சுட்டு இப்படி ஸ்டிச் போடணும். இப்போ மேலே ஒரு ஸ்டிச் போடணும். ஜிப்பை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த 3 சைட்ஸையும் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜிப்பை கட் பண்ணிட்டு இன்னொரு தடவை 3 சைட்ஸ்லேயும் ஸ்டிச் போடணும். சின்னதாக ஒரு பவுச் ரெடி ஆயிடுச்சு. நான் எனக்கு மிச்சம் இருந்த கிளாத் வச்சு இந்த சைஸில் ஒரு பவுச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸில் கிளாத் மிச்சம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.